நீங்க நம்புறீங்களா? சில வருடத்துக்கு முன்னாடி ஒரு நன்னா இருந்த பொண்ண மன நோயாளியா இல்ல சாத்தான் பிடிச்சதா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சம்பவம். இது சினிமா கதை இல்லங்க, உண்மையா நடந்ததுதான். 2005 ருமேனியாவில் டனாகோன்னு ஒரு சின்ன கிராமம். இங்கதான் ஒரு பழைய கத்தோலிக் சர்ச் இருக்கு. அந்த சர்ச்ல இரினா அப்படின்னு ஒரு 23 வயது ஆதரவற்ற பெண் நன்னா சேர்றாங்க. முதல்ல எல்லாம் ஒழுக்கமா இருந்தாங்களாம். ஆனா சில வாரத்துக்குள்ளேயே அப்படி ஒரு மாறுதல். அவங்க பக்கத்துல இருந்த நன் சொல்றாங்க, அவளா ஒரு சமயத்துல சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தனக்குத்தானே பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க குரல் அது போலி மாதிரி தெரியல, ஆண்களின் குரல் பேசுவாங்க. அவங்கள்ட்ட தேவாலய விஷயங்களை கேள்வி கேட்டா சாத்தானை பற்றி பேசுவாங்க. மற்ற நண்களால தியானம் கூட செய்ய முடியாம போச்சுன்னு சொல்றாங்க. சர்ச்ல ஒரு நர்ஸ் இரினாவை லோக்கல் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. அங்க டாக்டருங்க சொல்றாங்க, இவங்களுக்கு பாரனாய்டு ஸ்கிட்சோபீனியா மனநோய். ஆனா பாதிரியார் டேனியல் பெட்ரூ இது நோய் இல்ல, சாத்தானின் செயல் என்று சொன்னார். அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க இரினாவுக்கு எக்ஸாரிசம் பண்ணணும்னு. டேனியல் பெட்ரூ 4 நண்களோடு சேர்ந்து இரினாவுக்கு 3 நாள் கையிலும் காலிலும் சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்தது. சாத்தான் வெளியே பேசக்கூடாது என்று வாயில் துணி வைத்து அடைத்தனர். 3 நாட்கள் உணவில்லாமல் புனித ஜலம் மட்டும் கொடுக்கப்பட்டது. அடுத்து 3வது நாள் டீஹைட்ரேஷன் ஆகி இரினா சிரிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, மூச்சு விட முடியாம இறந்துட்டாங்களாம். அதன் பின் அவங்கள அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அங்க இரினாவை பரிசோதிச்ச மருத்துவர்கள், இவங்க லிட்டரலி 3 நாட்கள் சாப்பிடல, வாயில துணி, உடம்பு ஃபுல்லா புள்ளிகள், இவங்க இறந்தது கிளியரா டீஹைட்ரேஷன் அண்ட் சஃபகேஷன் என்று கூறி பாதிரியார் டேனியல் பெட்ரூ மற்றும் 4 நண்கள் எல்லோரையும் போலீஸ் கைது பண்ணாங்க. இந்த சம்பவத்தை பற்றி உலக ஊடகங்கள் பத்திரிகைகளும் போட்டாங்க. பிறகு இந்த சம்பவத்தை அடிப்படையா கொண்டு பியாண்ட் த ஹில்ஸ் அப்படின்னு ஒரு படமும் வந்துச்சு. இரினாவுக்கு உண்மையிலே மனநோயா இல்ல சாத்தானா? இந்த சம்பவத்தை கேட்ட உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹாரர் மற்றும் த்ரில்லர் போன்ற வீடியோஸ்களை பார்க்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.